நீங்க மெச்சூரிட்டியா இருக்கீங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாழ்க்கையில மெச்சூரிட்டியா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மெச்சூரிட்டிய வச்சு தான் ஒருத்தவங்களுக்கு மரியாதை எந்த அளவுக்கு கிடைக்குதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க மெச்சூரிட்டியா இருக்கீங்கன்னா, தவறுகள் பண்ணா அத நீங்க ஒத்துக்குவீங்க. மத்தவங்கள ப்ளேம் பண்ண மாட்டீங்க. மெச்சூரிட்டியா இருக்கவங்க அவ்ளோ சீக்கிரம் ஒருத்தவங்க கிட்ட கோவப்பட மாட்டாங்க. அடுத்ததா எந்த ஒரு விஷயத்தையும் எமோஷனலா திங்க் பண்ணாம அந்த விஷயத்த பிராக்டிகலா திங்க் பண்ணுவாங்க. மெச்சூரிட்டியா இருக்கவங்க மத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, அந்த விஷயத்த காது கொடுத்து கேட்பாங்க. அடுத்ததா இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, வாழ்க்கையில ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, அந்த ப்ராப்ளத்த நினைச்சு கவலைப்படாம அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ இம்மெச்சூரா இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம். இம்மெச்சூரா இருக்கவங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் மத்தவங்கள ப்ளேம் பண்ணுவாங்க. அடுத்ததா ஒரு சின்ன விஷயம் நடக்குதுன்னா கூட அந்த சின்ன விஷயத்துக்கு ஓவரா பெருசா ரியாக்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அவங்களுக்கு அதுல பொறுமை இருக்காது. அந்த விஷயத்தோட ரிசல்ட் உடனே வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இம்மெச்சூரா இருக்கவங்களுக்கு ஈகோ அதிகமா இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் சாரியே சொல்ல மாட்டாங்க. கடைசியா இவங்க சேமான மிஸ்டேக்ஸே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில மெச்சூரிட்டியா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோல நீங்க மெச்சூரிட்டியா இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.